கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் சிக்கினர். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி இடிகரை பகுதியில் ராகவ் கிருஷ்ணன் என்பவரது வீட்டில் தங்க நகை, வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் திருடு போனது. இதுகுறித்த புகாரின் பேரில் 6 மாதங்களுக்கு பிறகு தற்போதுதான் இருவரை பிடித்து 40 சவரன் நகை மீட்கப்பட்டது. நிரந்தர டிஜிபியை நியமிக்க கூட திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையின் இந்த அலட்சிய போக்கே திருட்டு சம்பவங்கள் பெருக காரணம் என மக்கள் சாடியுள்ளனர். தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி இன்றி சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கால் கொலை, கொள்ளை மற்றும் வன்முறைகள் தொடர்கதையாகி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் ரயில்வே பார்டர் ரோட்டில் இருசக்கர வாகனத்தில் செல்போனை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து அடையாளம் தெரியாத நபர் செல்போனை பறித்துச் சென்று தப்பினார். இதுகுறித்த புகாரின் பேரில் கார்த்திக் என்பவர் சிக்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஓடை பகுதியை ஆக்கிரமித்து தனிநபர் பாலம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். புது கொத்தம்பாடி பகுதியில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தனிநபர் ஒருவர் வீட்டு மனைகளின் கழிவுநீர் செல்வதற்காக வாய்க்கால் அமைத்து அதில் சிறிய பாலம் கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நீலகிரி மாவட்டம் வடவவயல் காட்டுநாயக்கர் பழங்குடியினர்களுக்கு வீடு கட்டுவதில் ஊழல், முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 5.73 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்ட அரசாணை வெளியிட்ட சிறிய அளவில் வீடு கட்டுவதாக கூறிய பழங்குடியினர் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். மேலும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கட்டித்தரும் உறுதியில்லா வீடுகளில் வாழ்வதை விட நாங்கள் மீண்டும் காடுகளிலேயே குடிசைகளில் வாழ்ந்து கொள்கிறோம் என அப்பாவி பழங்குடியினர் வேதனை தெரிவித்தனர். பிள்ளைகளெல்லாம் கட்டுற வீடு நமக்கில்ல. அது எங்கேயாவது மழை காலத்தில் யானை வர்ற டைமு யானைக்கு என்ன வந்துருச்சுன்னா வந்து முட்டினா போது உடஞ்சிரும். அப்போ நாங்கள்லாம் சாக வேண்டியது தான். இந்த மாதிரி குடிசையில் இருந்தால் நமக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். இதெல்லாம் விழுந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது, எப்படியாவது தப்பிச்சிக்கலாம். அது விழுந்தானா எல்லா குடும்பத்தோடு செத்து போக வேண்டியது தான்.